வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் மார்ச் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை, சோபக்கிருது வருடம் மாசி மாதம், மாசி மாதத்தில் 24ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் காலை 9 மணி 20 நிமிடம் வரை, அதன் பின் திருவோணம், திதி தேய்பிறை, துவாதசி. யோகம் சித்த யோகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் திருவோண விரதம். இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விரதம் திருவோண விரதம். பெருமாள் வழிபாட்டில் முக்கியமான நாள் என்றும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் பிரதோஷம். நாளைய மற்றொரு முக்கியமான விசேஷம் மகா சிவராத்திரி. ஒரே நாளில் 2 விசேஷமும் வருது. சில நேரங்களில் 4 வருடங்களுக்கு ஒரு முறை அல்லது 5 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி வரும். இல்லைனா பிரதோஷம் ஒரு நாள் வரும், அடுத்த நாள் சிவராத்திரி வரும். நாளைய தினம் 2 விசேஷங்களும் ஒன்றாக வருகிறது. திரையோதசியும் மாலை நேரம் வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் சதுர்தசி வருகிறது. ஆகையால் 2 விசேஷங்களும் நாளைய தினம் பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் சூரியன், சனி, மீனத்தில் புதன், ராகு. மேஷராசிக்காரர்களுடைய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்துகள் உயரப்போகிற நேரம். சமுதாயத்தில் நீங்கள் ஒரு விஐபியாக ஆயிட்டிருக்கீங்க. உங்களுடைய பேரை கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும். சில பேர் ஒரு தெருவில் இருப்பாங்க, ஒரு ஃப்ளாட்டில் இருப்பாங்க, அவங்க யாருன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. சில பேர் அந்த ஊருக்குள்ளே வந்தாலே அவர் வீடு எங்கன்னு கேட்டால், இங்கேருந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்காங்க, அங்கேருந்து 4வது லெஃப்ட் போனீங்கன்னா 5வது வீடு அப்படிம்பாங்க. அது மாதிரி பிரபலமாக இருப்பவர்களும் இருப்பாங்க. சில பேருக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது. இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரபலமாகக்கூடிய நேரம் இது. மேஷராசிக்காரர்கள் பிரபலமாவார்கள். இன்றைக்கி உங்களுடைய நண்பர்களை சந்திப்பீங்க. உங்களுடைய நண்பர்களின் சில பழைய நண்பர்களை பார்த்து பேசி பழகக்கூடிய நேரமும் ஏற்படும். ரொம்ப நாள், நீண்ட நாள் பார்க்காத நண்பர்களை பார்க்கலாம். புதிய நண்பர்கள் நண்பர்களாக மாறுவாங்க. புதிய நபர்கள் நண்பர்களாக மாறுவாங்க. இன்றைய தினம் யோகமான தினம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கோயில் விழாக்கள், இந்த மாதிரி உங்களுடைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட தேடல்கள் எல்லாமே இப்போ நிறைவேறும். கோயில்கள் போயிட்டு வரலாம், விழாக்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வரலாம். சில பேர் குலதெய்வம் வழிபாடு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போ முன்னுரிமை கொடுத்து வெளியே போயிட்டு வருவாங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறப்போகிற நேரம், கடவுள் அருள் கிடைக்கக்கூடிய நேரம், நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டமம் அப்படின்னாலே கவனக்குறைவு ஏற்படும். எதையாவது நம்ம மறந்துடுவோம். நிறைய பேர் ரொம்ப முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் சந்திராஷ்டமத்தில் எடுத்து வாழ்நாள் முழுசும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கலாம். உங்களுடைய அன்றாட பணிகளில் எந்த தடை தாமதமும் இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு உயர்வான நாள், ரொம்ப உயர்வாக இருக்குது இன்றைக்கி நாள் நேரம் எல்லாமே. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், இது போன்ற கிரகங்கள் எல்லாமே அமர்ந்திருக்கு. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறதே பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடங்கள். நிறையா பேருக்கு இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களை பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இந்த அஷ்டம சனி பீரியடில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. பிறவி ஜாதகம் வலுவாக இருக்கும்போது பண்ணலாம். இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல வரும்போது தான் திருமணம் நிச்சயமாகும். சுக்கிரன் ராசியை கடந்தாலோ அல்லது 7ஆம் இடத்தை கடந்தாலோ அந்த நேரத்தில் தான் திருமணம் ஃபைனலைஸ் ஆகும். இப்போ அது போன்ற நேரம் இருக்குது. இந்த நாள் யோகமான நாள்.
சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வந்து நிற்க போகுது. உங்கள் முன்னாடி வெற்றிக்குரியவர்கள் கூட நீங்கள் இருப்பீங்க. இல்லை வெற்றிக்குரிய சின்னங்கள், சம்பவங்கள் எல்லாமே நடக்க போகுது. கோர்ட்டு கேஸு, வழக்கு, வியாஜியங்களில் வெற்றி. உங்கள் மேலே கேஸு போட்டவங்கெல்லாம் இப்போ அவங்க வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு உங்கள் பக்கம் ஸ்ட்ராங்கு, நீங்கள் ஸ்ட்ராங்கு, எல்லா விதத்திலும் நீங்கள் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு இப்போ தெரிய போகுது. அந்த மாதிரியான ஒரு நேரம். ஆரோக்கியமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சுனாலே தைரியம் மேலோங்கும். தைரியம் நல்லா இருந்தால் தன்னம்பிக்கையோட சில செயல்களை செய்யலாம். அப்போ எல்லா செயல்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்க போகுது. இந்த நாள் யோகமான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு யோகமான நாள் இது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிற நேரம். உத்தியோகத்தில் உயர்வு, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்கள் செய்யக்கூடிய வேலையில் திருப்தி, மேலதிகாரிகளின் பாராட்டு, நற்சம்பவங்கள் உங்கள் அலுவலகத்தில் நடக்கும். உங்களுடைய ஆஃபீஸில் நல்ல சம்பவங்கள்லாம் நடக்கும். நீங்கள் தான் இந்த வேலைக்கு தகுதியானவர் அப்படின்னு சில பொறுப்புக்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. கௌரவ பொறுப்புக்கள்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றம், தொழிலுக்கான புதிய சிந்தனைகள், இந்த தொழிலுக்கு இந்த யுக்தியை கையாண்டா வெற்றி அடையலாம் அப்படின்னு புதிய கோணத்தில் சிந்தித்து அதை செயல்படுத்தக்கூடிய திறமசாலிகள் நீங்கள் தான். அதை செய்யவும் செய்வீங்க. இப்போ புதிய யுக்திகள், யாருமே கையாளாத சில யுக்திகளை கையாண்டு தொழிலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரம். பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு 100% வெற்றி. துளாராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கார். தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிரன் அப்படிங்கிறவர் ராசி அதிபதி. அவர் 4ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது யோகம். நன்மை செய்யாத குருவாக இருந்தாலும் அவர் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு யோகம். இதுபோன்று சுபகிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், அவருக்கு அடுத்த வீட்டில் சனி பகவானும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்தில். அதனால் எந்த விதத்தில் பார்த்தாலும் துளாராசிக்காரர்களுக்கு இப்போ யோக பலங்கள் அதிகமாக இருக்குது. பல நாட்களாக சில மனவேதனைகளை நீங்கள் இருந்தீங்க, அதெல்லாம் இப்போ சரியாகிக்கிட்டு வருது. ஒன்றுன்னா உங்களுடைய பெருமையும் அருமையும் தெரிந்து உங்ககிட்ட இப்போ நட்புறவு கொண்டு பழைய உறவுகள்லாம் வருவாங்க. இப்போ ஈகோ பார்க்காதீங்க, சேர்த்துக்கோங்க, பேசிக்கோங்க. அது மாதிரி இப்போ உங்கள் நேரம் நல்லா இருக்குது. பல நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு விடுவு காலம் பிறந்தாச்சு, நல்ல காலம் பிறந்தாச்சு. இனி வரும் காலம் நல்ல காலம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய இடம் அதுதான் கடகம். அதன் ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார். அப்போது உங்களுடைய ஆன்மீக தேடலுக்கான பயணம் உண்டு, சிறு தூர பயணம் உண்டு, குலதெய்வ வழிபாடு உண்டு, குலதெய்வத்தின் அருள் உண்டு. இந்த நாள் ஆன்மீகம் ரீதியாக, மத வழிபாட்டின் ரீதியாக பயணம் மேற்கொள்வீங்க. அதன் மூலம் உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் ஏற்படும். யோகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பேச்சு ஆற்றல் வெளிப்படக்கூடிய நேரம். சொல் ஆற்றல், பேச்சு ஆற்றல், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வக்கீல், ஜோஷியர், வாத்தியார், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இப்போ பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய நேரம். உங்களுடைய சொல்லாடல், வழக்காடும் விதம், இந்த மாதிரி கையாளும் விதம், பேச்சையே சில பேர் தொழிலாக கொண்டவர்கள் இருக்காங்க. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சில ப்ராடக்ட்ஸை கொண்டாந்து சேல் பண்ணுவாங்க. அவங்க பேசுகிறது தான் முக்கியம். அது மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு இப்போ முன்னுரிமை வழங்கப்படும். நீங்கள் பேசுகிறத பார்த்து அசந்து போய் உட்காந்துருப்பாங்க. சில பேர் இந்த ஹாஸ்யமாக பேசுவாங்க. ஜோசியம் பேசுபவர்கள் ஒரு பக்கம், ஹாஸ்யமாக பேசுபவர்கள் ஒரு பக்கம். இந்த மாதிரி கவுண்டர் கொடுப்பாங்க. டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு அடுத்த விஷயம் நம்மளால் பேச முடியாது. அந்த அளவுக்கு இப்போ உங்கள் திறமை நல்லா இருக்குது. தனுசு ராசிக்காரர்களின் பேச்சு ஆற்றல் வெளிப்படக்கூடிய நாள், நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். 7ஆம் அதிபதி சந்திரன் ராசியை கடக்கக்கூடிய அற்புதமான நேரம். களத்திர காரகன், களத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்களுமே இப்போ ராசியை கடக்கிறாங்க. 4க்குடைய கிரகம், கேந்திரத்துக்குரிய கிரகம், அவர் ராசியில் உச்சமாக இருக்கார். அதனால் இப்போது ரொம்ப நேரம் இது நல்லா இருக்குது. இது திருமண விஷயங்களை சுட்டி காட்டுது. கடக ராசி மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு தான் இப்போ திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை அடிவிடும். அது ஃபைனலிஸும் ஆகும். அதனால் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடையின்றி நடக்கும். புதிய முயற்சியும் தொடங்கலாம். வெற்றிக்குரிய நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். வரவும் உண்டு, செலவும் உண்டு.
செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்காத சில செலவுகள்லாம் வந்து சேரும். சற்றும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பெரிய தொகையை எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் பட்ஜெட் போட்டு இந்த மாதம் இந்த இதுக்குள்ளே முடிச்சணும்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன கேப் விழும். அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் அடுத்த மாதத்துடைய பட்ஜெட்டை குறைக்கணும். இது மாதிரி ஏதாவது ஒன்று மேக்கப் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி செலவுகள் உண்டு. இருந்தபோதும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவு செய்யணுன்னாலும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் இல்லையா? யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கான விஷயத்திற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரணும். இப்போ அது மாதிரி நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். செலவுகள் செய்தாலும் அது திருப்திகரமாக இருக்கும். இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். பொதுவாகவே ஒரு கிரகம் 11ஆம் இடம் வந்தால் அது யோகம். இப்போ 3 கிரகங்கள் 11ஆம் இடத்தில். அதில் நன்மை செய்யாத கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 11ஆம் இடத்தில். அது தீமை செய்யாது. நன்மை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். 5 கூடிய கிரகம் சந்திரன். செவ்வாய் சந்திரன் இணைவு, சந்திர மங்கள யோகம். இது போன்று பலவிதமான யோகங்களும் இணைந்து காணக்கூடிய நல்ல நாள் இது. மீன ராசிக்காரர்களை இப்போ கையில் பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு யோக பலங்கள் பிரமாதமாக இருக்குது. தன லாபங்கள் கூடும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், அமைதியாக இருக்கும். மன மகிழ்ச்சியான குடும்பத்துக்குரிய நபராக நீங்கள் இருப்பீங்க. வெற்றி வாகை சூடக்கூடிய நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். புதிய முயற்சி, புதிய தொழில் நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். இந்த நாளில் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் பரிபூர்ணமான சக்ஸஸ்க்குரிய நாள். 100% சக்ஸஸ். நல்ல நாள் இது.